காரைக்கால் சிறையிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு முன் காலாவதியான பழைய போலீஸ் வேனில் 12 குற்றவாளிகள், 26 காவலர்கள் என 38 பேர் 150 கிலோமீட்டருக்கு புறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ், இது தொடர்பான விவரங்கள். காரைக்கால் கிளைச்சிறையில் உள்ளேயே குற்றவாளிகள் பல்வேறு குற்ற சம்பவங்கள் செய்து வருவதாக தகவல் வெளிவந்தன. இதனிடையே காரைக்கால் கிளைச்சிறையில் கூடுதல் எண்ணிக்கையில் குற்றவாளிகள் இருப்பதாக கூறி அவர்களை மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து பிரபல ரவுடி நந்தா, இலங்கை 300 கிலோ கஞ்சா கடத்தல் குற்றவாளிகள் உட்பட 12 ரவுடிகளை புதுவை சிறைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று குற்றவாளிகளை புதுவை சிறைக்கு அழைத்து செல்ல 15 பேர் மட்டுமே செல்லக்கூடிய போலீஸ் வேன் கொண்டு வரப்பட்டதில் IRPN போலீசார், லோக்கல் போலீசார், உதவி ஆய்வாளர் உட்பட 26 போலீசாரும் குற்றவாளிகள் 12 பேர் என மொத்தம் 38 பேர் ஒரே வாகனத்தில் சிறையில் குற்றவாளிகளை போலீஸ் வேனில் ஏற்றி திணித்துக் கொண்டு சென்றனர். முக்கியமாக இந்த வேனில் முறையாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கைகள் அனைத்தும் சேதமடைந்து வேன் அடிப்பாகத்தில் ஓட்டையில் உள்ளதில் அதில் மரப்பலகை வைத்து அடைத்து மிகவும் சேதமடைந்து உள்ள இந்த வாகனத்தில் காரைக்காலில் இருந்து புதுச்சேரி காலாப்பட்டு சிறைக்கு வரை 150 கிலோமீட்டர் பயணம் செய்ய தகுதியில்லாத இந்த வாகனத்தை காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டது. குற்றவாளி அழைத்து சென்றனர். மேலும் இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா பதிவு எண் 12 ஆண்டுகளாக காலாவதி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல இந்த மேலும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கி வரும் அவர்களுக்கே தற்போது முறையான பாதுகாப்பு இல்லாத வாகனத்தை வழங்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசும் காவல்துறையை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.